ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப ருசியான சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பரோட்டாவுக்கு ஒரு அற்புதமான காம்பினேஷனுங்க. பரோட்டா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் நம்ம சில மசாலாலாம் நல்லா வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ருசியான இந்த சிக்கன் சால்னாவை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதில் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். இது சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கசகசா, காஷ்மீரி சில்லி கலருக்காக 3 சேர்த்துறேன். அப்புறமா முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்லா ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இது ஒரு 4லேருந்து 5 போல் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா வறுத்துட்டுக்கலாம். அந்த வாசம் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சால்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் சின்னதாக பட்டை, 1 கிராம்பு, ஒரு அனாசிப்பூ, 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது லைட்டாக வறுபடட்டும். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம், ருசியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை இல்லை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக எடுத்துக்கலாம். மீடியம்னா 2 போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதும் நம்ம இதில் பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா 300 கிராம் சிக்கன் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலும்பு இருக்கிற சிக்கன் பீசஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த சால்னாக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதை லைட்டாக கழுவி இதை சேர்த்துடலாம் தண்ணியோட. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். எல்லாமே தாளிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனால் சீக்கிரமாக கோழி வெந்துருங்கிறனால நான் வெளியவே வைக்கிறேன் பாட்டிலேயே. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சிடலாம். சிக்கன் ஃபுல்லாக 100% குக் ஆகணும். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் சால்னா நல்லா வாசனையோட இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த சால்னா வந்து பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுருக்கேன். இதை சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் சால்னா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி கூட நீங்கள் திக்காக கூட பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த சிக்கன் சால்னாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உண்மையாகவே ரொம்ப வாசனையாக இருக்குங்க செய்யும்போதே. அவ்வளோதான். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.